7 ஆண்டுகளா பணியாற்றி வர்றீங்க. நட்சத்திர பேச்சாளரா இருக்கீங்க. தேசிய சிறுபான்மை பிரிவோட தலைவராலாம் இருக்கீங்க. பல பதவிகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா தேர்தல்ல வாய்ப்புங்கிறப்ப இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு நிலை பாஜகல இருக்கா சார்? இதை எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி 2 விதமான செயல் திட்டங்களை வைத்திருக்கிறது. ஒன்று, கட்சியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி அனைவருக்குமானதாக இருக்கிறது. அதுக்கு தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கிற ஒரு உறுதிமொழியை தந்திருக்கிறார். எல்லோரையும் அரவணைத்து அனைவருக்குமான வளர்ச்சி. இப்போ மத்திய அரசு தரக்கூடிய எல்லா நலத்திட்டங்களிலும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ புறக்கணிக்கப்படுவதில்லை. சொல்லப்போனால் சிறுபான்மை சமூகம் தான் இன்றைக்கு 21% பயனாளிகளாக இருக்கிறார்கள். சிறுபான்மை சமூகம் புள்ளி விவரத்தின்படியே ஒரு 17-18% தான். ஆனால் அதை தாண்டி இவர்கள் பயனாளிகளாக இருப்பதற்கு காரணம் இஸ்லாமிய மக்கள் ஏழை மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசின் திட்டங்கள் அதிகமாக போகிறது. பிரதம மந்திரி அவர்கள் மத்திய அரசின் எந்த திட்டங்களிலும் சிறுபான்மை மக்களை புறக்கணிக்கலை. ஆனால் அரசியல்னு வந்தால் இது ஒரு வாக்கு வைத்து அதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இஸ்லாமியர்களுக்கு அதிகபட்ச சீட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்காக கொடுக்குறாங்க. அவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதை வாக்கு வங்கியாக பயன்படுத்தாமல் அந்த மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு செல்கிறது. சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை தேசம் முழுக்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நலத்திட்டங்களில் பயனாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன உதாரணம் எடுத்துக்கங்க. கடந்த 7 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் கடுமையாக உழைக்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு போகிறேன். ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை என் மீது போட்டு எங்கெல்லாம் சிறுபான்மை மக்களை நான் சந்திக்க போகிறேனோ அங்கெல்லாம் தொடர்ந்து என்னை கைது செய்கிறார்கள். இந்த மக்களுக்கு பிரதமருடைய நலத்திட்டங்கள் கொண்டு போகக்கூடாது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் கடுமையாக என் மீது அடக்குமுறை செலுத்தினார். அதனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் அதிக வழக்குகள் பெற்றது இதே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த வேலூர் இப்ராஹிம் தான். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற சிறுபான்மை வாக்கு வங்கியை உடைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதை உடைப்பதற்கு கடுமையாக பாடுபடுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காக குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் இருக்கிற 27 சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்து எனக்கு தந்திருக்கிறார்கள். இது கடந்த முறை பாராளுமன்றத்திலும் தந்தார்கள். அதற்கு முன்னால் 2023 சட்டமன்றத்திலும் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு தேசிய செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியில் என்னை அங்கீகரித்திருக்கிறார்கள். இத்தனை பொறுப்புகள் இருந்து கட்சியை நாங்கள் முன்னேற்றுவதற்கு சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பெறுவதற்கு உழைக்கிறோம். யதார்த்தமான உண்மை என்னென்னா, என்றைக்கு சிறுபான்மை மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்களோ அப்பொழுது எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக எங்களை போன்றவர்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் கடுமையாக அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு சூழல் இருக்கிறது. நிச்சயமாக அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் இன்னும் அதிகபட்சமாக செலுத்துவோம். இப்போ பாஜக தான் ஒரு இடமும் வழங்கலை. அதிமுக ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காங்க. திமுக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டே பாஜக சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. அதிமுக பாஜகவோட அடிமையாக மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒருவேளை பாஜக அது போன்ற ஒரு நிர்பந்தத்தை அதிமுக கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி கடந்த தேர்தல் அப்படி நடந்ததே கிடையாது. இது நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவரிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் யாரை நிறுத்தினால் வாக்கு பெற முடியுமோ அவர்களை நிறுத்துவாங்க. அல்லது எந்த சமூகம் வாக்களிக்கும் என்று நினைக்கிறார்களோ அந்த சமூகத்தின் வேட்பாளர்களை நிறுத்துவாங்க. இதுதான் இயல்பாக உள்ளது. இப்போ பட்டியல் சமூகம் இருக்கிற இடத்துல பட்டியல் சமூகத்தை நிறுத்துவாங்க. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போது நாடார் சமூகம் இருக்கிற மக்கள் இடத்துல ஒரு பட்டியல் சமூக வேட்பாளரை நிறுத்த மாட்டாங்க, நாடார் சமூக மக்களை நிப்பாட்டுவாங்க. இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற ஒரு தொகுதி இருந்துச்சுன்னா அதில் இப்போது பாபநாசம் இருக்கிறது அல்லது வாணியம்பாடி போன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் ஏன் முஸ்லீம் லீக்கு கொடுக்குறாங்க? ஏன் திமுக வேறு வேட்பாளர் நிறுத்தலாம்? அங்கே இஸ்லாமியருடைய வாக்கு அவர்களுக்கு விழும் என்பதனால் அவங்க அந்த ஏற்பாடை பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவுதான் இன்றைக்கி உழைத்து கொண்டிருந்தாலும் சிறுபான்மை மக்களிடத்தில் இன்னும் பெரிய அளவிற்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியாததுக்கு காரணம் இந்த திமுக ஆட்சி. என்னையே திரும்ப திரும்ப கைது செய்து ஒரு தேசிய செயலாளரே இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்கன்னும் போது அப்போ மக்களிடத்தில் எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம்? இருந்தாலும் தடைகளை மீறி நான் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை இந்த தேர்தலில் பெறுவோம். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கு அப்படின்னா அவர்களும் அப்படி நம்பியிருக்கலாம். சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைக்காது, அதனால் நம்ம வேறு வேட்பாளர்களை அறிவிக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். எங்களை பொறுத்தவரை மதத்தின் பெயரால் வேலூர் இப்ராஹிமுக்கு சீட்டு கொடுப்பதை விட பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு காரியகர்த்தாவாக சிரமப்பட்டு தியாகம் செய்து உழைக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் என்றைக்கு வழங்குகிறார்களோ அதுதான் எனக்கான பெருமை.
ஏன்னா மதத்தை விட தேசம் முதன்மையானது என்ற நம்பிக்கையில் தான் இந்த கட்சியில் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். என் தேசம் வலுப்பெறுவதற்கு எல்லாவித தியாகங்களையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அந்த அடிப்படையில் 27 சட்டமன்ற தொகுதிக்கு மிக கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்து சிறுபான்மை மக்கள் வாக்குகள் மட்டுமல்ல, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய என் தொப்புள் கொடி உறவுகளான இந்து சகோதரருடைய வாக்குகளையும் பெற்று பிரம்மாண்டமான வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பேன். இல்லை, இப்போ தமிழகத்தில் பிஜேபி வளர்றதுக்கு திமுக தான் காரணம். வாஜ்பாய் காலத்தில் 5 வருஷமாக வந்து நிலையான ஆட்சி கொடுக்கறதுக்கு கருணாநிதி தான் காரணம். 4 எம்எல்ஏ ஆராசா உட்பட உள்ளே வர்றதுக்கு காரணமே வந்து திமுக தான் பாஜகவோட பிடிஎம்னு சொல்லிட்டு சீமான் வந்து விமர்சனம் வைக்கிறார். திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான பேச்சிற்குரியவர் இல்லை. எப்பொழுதுமே அவர் என்ன செய்வார்னா, திமுகவுடைய பி டீம் பாஜகன்னுவார், அப்புறம் திமுகவுடைய பி டீம் விஜய்ன்னு சொல்லுவார். இந்த பி டீம் கலாச்சாரத்தை முதல்ல நாங்கள் எதிர்க்கிறோம். அவரவருக்கு என்று ஒரு யுனிக்னஸ் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, ஒரு பின்புலம் இருக்கிறது, 18 மாநிலங்களில் ஆளக்கூடிய ஒரு கட்சி என்கிற ஒரு அந்தஸ்து இருக்கிறது. நாங்கள் யாருக்கும் பி டீமாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு இமாலய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சி, அனைவருக்குமான கட்சி என்பதை நாங்கள் கொண்டு செல்வோம். ஆன்மீகத்திற்கு எதிராக, அறவழிக்கு எதிராக அக்கிரமத்தை செய்யும் திமுக ஆட்சி துடைத்திருவதற்கு மிக கடுமையாக நாங்கள் பாடுபடுவோம். வேட்பாளர்கள் வெல்லுவார்கள். பி டீம் திமுகவுக்கு பாஜக என்பது நகைச்சுவையானதாக தான் நான் பார்க்குறேன். புதிதாக பேர் பட்டியலில் இல்லை, அது ஒரு பின்னணிவாக பார்க்குறீங்களா? அவர் பேர் இருக்குன்னு சொல்லி மாநில தலைவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். மத்திய தலைமை தாங்க முடிவு செய்யும். இப்போ என்னுடைய பெயர் கூட அந்த பட்டியலில் பரிசீலனைக்கு உட்பட்டதாக இருந்தது என்பதை நானுமே கூட கேள்விப்பட்டேன். அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களுடைய பெயர் கூட பரிசீலனையில் இருக்கிறது என்பதையும் நாம் அனைவருமே எல்லாரும் கேள்விப்பட்டோம். ஆனாலும் மத்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதுதான் முதன்மையானது. இப்போ நான் ஒரு தொகுதியில் இருந்து பிரச்சாரம் செய்வதன் மூலமாக அல்லது ஒரு வேட்பாளராக இருந்து ஒரு தொகுதிக்குள் நான் இருப்பதை விட 27 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்வதுதான் கட்சிக்கு பலம் என்று விரும்பினால், மத்திய தலைமை கட்சியின் பலத்தை எவ்வாறு பெறுவதுன்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கு தான் என்னை பயன்படுத்துவாங்க. வேலூர் இப்ராஹிமின் நலனை விட கட்சியின் நலன் முக்கியம் என்பது தான் எப்பயுமே மத்திய தலைமை யோசிக்கும். அப்போ மத்திய தலைமை வேலூர் இப்ராஹிமுடைய பிரச்சாரம் தமிழகம் முழுக்க 27 பாஜக போட்டியிடக்கூடிய அந்த மையங்களில் தேவைப்படுகிறது என்று முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரமும் பாரதிய ஜனதா கட்சிக்காக தமிழகம் முழுக்க அவருடைய பிரச்சாரம் தேவை என்று முடிவு செய்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால் எங்களை போன்றவர்களுக்கு தமிழகம் முழுக்க ஒரு வாய்ப்பை தந்த மத்திய அரசிற்கு, மத்திய தலைமைக்கு, பாஜகவிற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி.